ஒரு சில கீரை வகையெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போமா. இப்போ நான் கிள்ளிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குப்பைக்கீரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சாட்டனை கீரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாட்டனை கீரையில் பூண்டுமே இருக்குது. கீரை வந்து நல்லா தரையில் படர்ந்து இருக்கும். பூண்டு வந்துட்டு மேலே வந்துட்டு பூ பூத்துட்ருக்கும். இது வந்துட்டு நாவேலக்கீரைன்னு சொல்லுவோம். இது எல்லா கீரையிலையும் சும்மா ஒன்று ஒன்று அப்படி கலந்து போடலாம், அதிகமாக போடக்கூடாது. அடுத்ததாக இது வந்து கோழி காளான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரைக்கு பேர். இதுவுமே அதிகமாக போடக்கூடாது, சும்மா 1 2 அப்படி போடணும். அடுத்ததாக பார்க்க போகிறது தும்பைக்கீரைன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு தனியாக பருப்பு போடாமல் செய்யலாம், இல்லையா எல்லா கீரையும் போடும்போது இது கூட கலந்து போடலாம். இது வந்துட்டு பருப்பு கீரை அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்னதாக இருக்கும். இந்த பருப்பு கீரை பருப்பு போட்டு செய்யணும். இது கொஞ்சம் வழவழப்பு தன்மை உடையது, ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா தொய்யாங்கீரை அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்களேன். இது ஃபுல்லாக விதை போடலை, ஒன்றும் இல்லை. இப்போ நான் காமிச்ச அத்தனை கீரையுமே விதை போடுறது கிடையாது. அப்படியே நிலத்துல வந்து பார்த்திங்கன்னா தன்னால் அங்கங்கே அது ஆல்ரெடி நிலத்தில் அங்கங்கே ஒன்று ஒன்று முளைச்சிருக்கும் போது அந்த விதை கீழே விழுந்து அது அங்கங்கே முளைச்சிருக்கும். இந்த மாதிரியான கீரை வகைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா விதை போட்டு தனியாக செய்ய மாட்டாங்க. அது நல்லா பயிர் வைக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அங்கங்கே துளுத்துருக்கும், அதை வந்துட்டு கிள்ளிப்பாங்க. இந்த மாதிரியான எல்லா வகையான கீரையும் சேர்த்து கடையும் போது தான் அந்த கீரையை கன்னியாமுன்னியாங்கீரைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம்.